லே அடுத்த வாரம் பைக் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். என்ன பைக்டா? ஏய் சும்மாரா யாருக்காச்சும் கேட்டுற போதே. கேட்டுட்டா அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. நான் இடம் இருக்கிறோண்டு பேசணும் என்னாச்சு? பேசாச்சு தம்பி. நான் யாருக்கும் தெரியக்கூடாதுண்ணா. தெரிஞ்சுட்டா இடம் வாங்குறான். நோ யாரும் இல்ல, நேரம் பார்த்து வாஷிங் மிஷின் எடுத்துட்டு வந்து நான் பாத்திர போறாங்க. எல்லாம் வாங்கடா. இந்த ஆண்டி இப்ப பொருள் வாங்குறா, எல்லாம் சேர்ந்து கண்ணு வைப்போம் வாங்கடா. ஓ எனக்கே வா. ஏங்கிட்டியே வா. என்னடா அது? அடியா தடியே. ஐயா இந்த பையனர்கான ஒரு பந்து அடிக்கிறாங்களா ஊட்ட அடிக்கிறாங்க அந்த அன்னைக்கு உடனே கூட. தம்பி ராஜா மூஞ்ச காட்டுப்பா. ஆமா ஒண்ணும் இல்லப்பா. ஆண்டி பால். என் புள்ள கண்ண பாருங்கடா. நீங்க அடிச்ச பால் தானே என் புள்ள கண்ணுல அடிச்சு விட்டேன். ஆண்டி நாங்க அடிச்ச பால் இந்த பக்கம் ஆண்டி. அங்க குத்தி இங்க குத்தி என் புள்ள கண்ணுல குத்திட்டா. இனிமே இங்க பால் வந்தது பிரிச்சறிஞ்சு எல்லாரையும் பால் அங்கருக்கு எடுத்து போடா. சரி ஆண்டி. ஐயா திருந்த மாட்டான புளிய உணுவா. ஆண்டி பால். உன் பாலை பாக்குறது எனக்கு வேலையா? அந்த பக்கம் தான் போனிச்சு எடுத்துட்டு கிளம்பு. என்னடா பாலை காணோம்? சரி வாங்க காசு போட்டு ஒரு புது பால் வாங்கிரும். ஓ புது பாலா? வா 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 வா. ஆண்டி பால். பாலா அங்கதான்டா போனிச்சு, போய் பாருங்க. தம்பி ஏன் விளையாடாம உட்காந்துருக்கீங்க? பால் இல்ல ஆண்டி. பால் இல்லையா? காசு போட்டு வாங்க வேண்டியதுதானே? அட நீங்க வேற நிறைய பால் வாங்கிட்டோம். பால் 40 ரூபா, இப்ப என்கிட்ட இருக்கிறது 30 ரூபா தான். தெரியாத ஆண்டி பால் வித்துட்டு இருக்கேன்டா, என்கிட்ட 30 ரூபா தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாண்டா, இரு வரேன். தம்பி எப்ப பால் வாங்கினாலும் ஆண்டி கிட்ட வாங்க. எப்போதுமே ஆண்டி கிட்ட பால் 30 ரூபா தான். சரி ஆண்டி. சரிப்பா. ஐயோ பவர் ஆண்டி வேற வீட்டை மேலங்கிலி பாக்குது. என்னப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க போலயா? பணம் கொட்டுது போலயே. ஆமா கொட்டுது, வந்து பக்கெட் வச்சு புடிச்சிக்க. பக்கெட்லாம் பத்தாதுப்பா, டேங்க வச்சுதான் பிடிக்கணும். நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், இதுல உனக்கு என்னப்பா வயிறு எரியுதே? எனக்கு எங்கப்பா வயிறு எரியுதே? கொஞ்சம் கீழே பாரு, அனல் இதுவரை அடிக்குது. சரி உடுப்பா வரட்டுமா? கண்ணுல ஏதோ தென்பட்டுச்சே. புது பைக்கா? எங்கன்றா காசு வருது உங்களுக்கு? ஐயா நான் உழைச்சி சம்பாதிச்சு வண்டி வாங்குறேன், இதுல உனக்கு என்ன? அப்போ நீலாம் வாங்குறிய, வீட்டுல 10 தானே வச்சிருக்க. இல்லையே கொட்டுதா உங்களுக்கு? கொட்டுதடா. யோ ஆத்தாடி, இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே. A few minutes later. திஸ்தி பொம்மை மெனக்கட்டு உன்னை மார்க்கெட்ல தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். யாரு கண்ணு வச்சாலும் இனிமே நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். பாசே நீங்க பயப்படாம உள்ள போங்க, யாரும் கண்ணு வைக்காம நான் பாத்துக்கிறேன். அங்க என்ன பாக்குற? ரோட்டை பார்த்து போட பண்ணாட. வண்டி நல்லா இருக்குல்ல? ஆமா கொஞ்சம் இங்க பாரு. அடங்க ஒப்பனை போட்டு குப்பர் அடிக்க. வாத்தியாரே இங்க ஒருத்தவங்க மைண்ட மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே வீடியோ கால் பண்ண. அது பவர் ஆண்டி. திஸ்தி பொம்மையை தலைதெறிக்க ஓடுது, அந்த அளவுக்கு யாரா வயிறு எரியுது? யோ ஆத்தாடி. குட் மார்னிங் சார். ஓ அப்படியா? என்ன என்ன சிரிப்பு இதுல? சாரு கண்டுக்கவே இல்ல. சீச்சி பாத்தாரா? சீச்சி கண்டுக்கல. பாத்தாரா? சீச்சி
ஒருத்த வந்து பச்சை கலர் சட்டை போட்டு பச்சை கலர் பேண்ட் போட்டு பச்சை கலர் கண்ணாடி வாட்சி கீச்செல்லாம் கட்டிட்டு போய் ஒருத்த வீட்டு கதவு தட்டினானா ஏன் சார்? ஏன்னா அவங்க வீட்டுல காலிங் பெல் இல்லையா. இதான் சார் ஓகே. ஏ தம்பி இங்க வா. ஏச்சி நீல உட்காரு, நீ வாப்பா. பெரிய அசிங்கமாச்சே. இதுல என்ன சிரிப்பு? சி ஒரே அசிங்கமா போச்சு. நான் அந்த டிசி வாங்கிட்டு போயிருப்பேன். சார் ஏய் நேத்து டெஸ்ட் சொன்னார்லடா, அதை சொல்ல போறா போலடா. இருக்கடா இன்னைக்கு டெஸ்ட் சொல்றேன்டா, பாருடா இன்னைக்கு. சார் 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 என்ன கண்டுக்கல பாக்குறானா? பாக்குறானே சார். இவன் வேற சிரிக்க ரெடியா இருக்கானே சார். ஏச்சி அமைதியாரு, சும்மா நோய் நோயின்ட்டு. ஐயோ பெருத்த அவமானமாச்சே. ஐயோ பேசாம மூடிட்டு இருந்திருக்கலாம். எங்க மாமா போறீங்க? கடைக்கு போறேன்டி. நானும் வரேங்க, பொருள் வாங்கணும். நீ ஏன்டி வர? பொருள் வாங்கணும். ஏ சிச்சி மூஞ்சி அப்படி வைக்காத, ஆய் வருது. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா. 5 நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஆலி மூஞ்சியும் பாரு. A few minutes later. ஏங்க கிளம்பிட்டேங்க, போலாம். விட்டுட்டு போயிட்டான். தெரியும்டா, யாரையோ லவ் பண்றான். அடிக்கடி போன் பேசுறான். ஐயோ பேசாம நைட்டு தூங்கும்போது கல்லு தூக்கி போட்டு கொன்னுடுமா, இல்ல சோத்துல வச வச்சு கொன்னுடுமா, இல்ல தலைவணி வச்சு உரக்கு எதனா பண்ணி ஆகணும். அவனை விடக்கூடாது. இதுக்கு மேல அவனை விட்டவே கூடாது. கொன்னுடுறோம். வாங்க கடைக்கு போவோம். நீ ஏன்டா படிக்காம சும்மா நிக்கிறா? டேய் பழம் காட்டுறேன்டாண்டா. டேய் பழம். நான் இருக்கேன்டா, பயப்படாதடா. சரிடா. டேய் பழம். டேய் டேய் பழம் காமிடா. டேய் டேய் பழம். டேய் தம்பி கேக்குறான்ல, காமி. டேய் காமிடா. டேய் சார் நானே சொல்றேன்டா, காமிடா. டேய் தம்பி இருடா, வரேன்டா அங்க. காட்டா காட்டா திரும்புடா. காந்தார எஃபெக்ட்டுக்கே திரும்பலனா யாரா அவன்? சார் அடிஷனல். அட போடா. ஒடியா 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 ஒடியா. கைத்துட்டு மைக்கு விடு. உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணா இல்லைன்னா அங்க டீமே இல்ல. டீம்னா அண்ணா, அண்ணா டீம். இப்ப இந்த 6 மட்டும் அடிக்கலாம் வச்சுங்களேன், நாங்க தோத்துட்டு வீட்டுக்கு போயிருப்போம். அந்த மாதிரி அடி அண்ணன் பயலுகடா. யோ 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 ஈஸியான பாலியா, இத போய் விடுற பேஸ்டியா நீ. டேய் போன பால் தான் 6 அடிச்சேன். போன பாலு யாரா அவரை டீம்ல இழுத்ததே? அவரே வந்துட்டாருண்ணா. ஏன் இவர் எல்லாம் டீம்ல ஆளே இல்லையா? எதுக்குடா அவரை கூப்பிடுறீங்க? வயசாயிட்டா போய் உட்கார வேண்டியதானே அவரு. நீங்களே பேட்டிங் ஆளுங்கடா. வெள்ளாட தெரியாம வந்துடுறது என்னத்த சொல்ல. ஒடியா வேமா ஒடியா. கைத்துட்டு மைக் கொடு. உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணன் இல்லைன்னா டீமே இல்ல. பவுலிங்னா அண்ணா, அண்ணன்னா பவுலிங். பவுலிங்ல அண்ணன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்ப இந்த விக்கெட் மட்டும் எடுக்கலாம் வச்சுங்களேன், எங்க டீம் கதை முடிஞ்சு. உண்மையா சொல்றேன், அண்ணன் பயிலுக. அடங்கோப்பம் உன கிழிச்சு வந்து இன்னைக்கு பவுலிங் போட தெரியாதடா. பவுலிங் போட தெரியாம பால தொடுற. என்னடா அண்ணன் சொன்னீங்க, இப்ப வாடா போடான்னு சொல்றீங்க? அப்படிதான்டா பேசுவேன். இனிமே பால தொட்ட நீ செத்த. போட்டாச்சு. மைக் கொடு. உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணா இல்லைன்னா டீமே இல்ல. இப்ப இந்த கேட்ச மட்டும் பிடிக்கலாம் வச்சுங்க, நாங்க தோத்துருப்போம். கேட்ச்னு வந்துட்டு அண்ணன் ஸ்பைடர்மேன் மாதிரி சும்மா தாவி தாவி பிடிப்பாப்புல. அண்ணன் பயலுகடா. அடங்க ஒப்பம் போடலாம் மறுபடியுமா? போங்கடா டேய். ராஜ்குமார். யாரும் ஆன்சர் ஷீட்ல பேர்லாம் எழுத கூடாது சரியா? நம்பர் மட்டும் தான் எழுதணும். ஐயோ சார், நான் பேர் எழுதிட்டேன் சார். அடிச்சுட்டு நம்பர் எழுத வேண்டியதான். சரி பரவாயில்ல, பேர் எதுனா பரவாயில்ல, அதை அடிச்சுட்டு திருப்பி நம்பர் எழுதாத. ஐயோ சார், நான் அடிச்சுட்டு நம்பர் எழுதிட்டேன் சார். உடனே மாத்திர வேண்டியதான். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டான். அதே மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விடாத சார்.
மறுபடியும் அடிச்சு பேர எழுதி விட்டா வெளில போங்க ஒப்பம் அவனை சார். வெளில போ. டேய் சுருட்டா சார், உன் மொழியே சரியில்லையே. உன் மண்டையில புக்கே ஒளிச்சு வைக்கலாம், பிட்டுலாம் அசால்ட் ஆச்சே. எவ்வளவு வச்சிருக்க சார்? நான் பிட்டுலாம் வச்சிரல சார். டேய் சும்மா நிறுத்துறா, அதான் முடி நல்லா போத்துற மாதிரி இருக்க. நிறைய வச்சிருப்பிய. ஐயா சார் போதுமா? லாஸ்ட் 5 minutes. என்ன லாஸ்ட் 5 நிமிஷம்னா பேயி பிடிச்சிருமா இந்த புள்ளைக்கு? இந்த கிளிக்கு இழிக்கிறா. ஒண்ணு இல்லம்மா, நீ எழுதுமா. டேய் நீ ஏதாச்சும் எழுதுனியா? எழுதுன சார். என்ன எழுதுனா? ரோல் நம்பரு. அடங்க போன போட்டு குப்பர் அடிக்கா. சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயோ அவன் அண்ணன் பறங்கி மண்ட வந்துட்டான் போலியே. ஃப்ரெண்டு கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். இங்க கூட நான் பேசுறேன். ஹலோ, நான் அஞ்சலி அண்ணா பேசுறேன். ஹலோ அண்ணா, நான் அஞ்சலி ஃப்ரெண்ட் பிரியா பேசுறேண்ணா. ஓ சரிம்மா இந்தா புடி. ஐயோ கொஞ்சம் இருந்தா நசிக்கிருப்பான். யார் இப்ப கால் பண்றது? ஒருவேளை அவன் அண்ணனா இருக்குமோ? ஹலோ ஹலோ, பேசுறது பிரியா வாங்க. ஆமா பிரியா தான் பேசுறேன். நான் அஞ்சலி அண்ணன் பேசுறேம்மா. நேத்து போன்ல பேசியிருந்தேன்ல. என்னண்ணா உங்க தங்கச்சியை சந்தேகப்படுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, உன் வாய்ஸை கேட்கணும் போல இருந்தது, அதான் பண்ணேன். எது? சரிம்மா அப்புறம் கூப்பிடுறேன். சரிண்ணா. A few minutes later. எங்கம்மா இருக்க? போயிட்டு இருக்கேண்ணா. எங்கம்மா போயிட்டு இருக்க? இவன் ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து அமெரிக்கா போயிட்டு இருக்கானா. அப்புறம் 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 செல்லம் என்னம்மா தூங்கிட்டு இருக்கியா? இல்லண்ணா பரதநாட்டியம் ஆடுறேன். சரி செல்லம் நல்லா ஆடு. பிஸியாக உள்ளது. என்ன பிஸின்னு வருது? உடவுறது அவன. மறுபடி பிஸியாக உள்ளது. என்ன மறுபடியும் பிஸின்னு வருது? உடனே கூடாது அவன. ஹலோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எவகிட்ட பேசுறியா? உங்க ஒன்னண்ட தாண்டி பேசுறா பண்ணாடா. என்னடா சொல்ற? அட ஆமாண்டி, என்னைக்கு பிரியான்னு சொன்னோம் அதுல இருந்து வெறி புடிச்சு திரியறா நீங்க ஒன்ன. நைட்டு தூங்க விடல, காலையில இருந்துச்சு பல்லு கூட விளக்கலடி. வந்துட்டா நீ கொண்ட லைனுக்கு வந்துட்டா. ஹலோ சொல்லுங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க பிரியா? ஐயா இதை இப்படி விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அண்ணா ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எந்த ஃப்ரெண்டு? போனை கொடு. ஹலோ யாரையா? அண்ணா நான் பிரியா ஃப்ரெண்டு ஸ்வேதா பேசுறேண்ணா.